எப்படி திடீரென்று வந்தார்கள்? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் என்னை போன்ற பல பெண்கள் அரசியலுக்கு வர முக்கிய காரணமாக இருந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அவர்கள் கண்ட சோதனைகள் அத்தனையும் சாதனையாக மாற்றியது ஏதோ மேஜிக் போல நடந்து விடவில்லை. அதற்கு பின்னால் நமது சின்னம்மாவின் தியாகமும் நவவாழ்வும் அடங்கியுள்ளது. ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், பெற்ற தாயே தன் மகளை சில நேரங்களில் கவனிக்க மறுக்கிறார். அதே போல மகளும் பெற்ற தாயை கவனிக்க மறுக்கிறார். ஆனால் 40 ஆண்டுகளாக தன் தோழியாக, தங்கையாக, அன்னையாக இருந்து அவரை காத்த சின்னம்மா அவர்களுடன் நாம் இன்று பயணிப்பது நாம் செய்த பாக்கியம். இன்றைக்கு பல பேருக்கு சின்னம்மா அவர்களை மறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவருடைய தொடக்க புள்ளி சின்னம்மா அவர்கள் தான். சின்னம்மாவை தவிர வேறு யார் இவர்கள் மூலம் எல்லாம் பயன்பெற்றிருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சின்னம்மா இல்லை என்றால் போயஸ் கார்டன் வாசல் பக்கம் கூட போயிருக்க முடியாது. இன்னும் சிலர் 2021 தேர்தலில் அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் எதிராக சின்னம்மா களமிறங்கி இருக்கலாமே, ஏன் அன்று ஒதுங்கிக் கொண்டார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், அண்ணா திமுகவுக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டு விடவிடக் கூடாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமையட்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒதுங்கி இருந்தார்களே. ஆனால் இன்று அண்ணா திமுக மீது திடீர் பங்காளி பாசம் வந்தது போல வேஷம் போடும் சிலர் ஏன் 2021 தேர்தலில் அண்ணா திமுகவை எதிர்த்து போட்டியிட்டார்கள்? எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, துரோகத்தின் மொத்த எம்பலம் எடப்பாடி. இன்று இருப்பது அண்ணா திமுக இல்லை, எடப்பாடி திமுக. புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட திட்ட விதிகள் மறக்கப்பட்டு மாறப்பட்டு பழனிசாமி தனக்கென ஒரு சட்ட திட்ட வரைவை ஏற்படுத்திக் கொண்டு தனக்கான ஆட்களை வைத்து ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். சின்னம்மாவிற்கு அவர் செய்த துரோகத்திற்கும் மக்கள் முடிவுட எழுதுவார்கள். எடப்பாடி தலைமையை ஏற்பது ஒரு தற்கொலைக்கு சமம் என்ற வசனத்தை